இப்போ ராமனுக்கு வம்ச பிரவரம் சொல்றா. எப்படின்னா, சூரிய வம்சோத்பவாய, சூரிய குலத்திலே அவதரித்தவன், சூரிய வம்சோத்பவாய ரகுவர்மனோ நப்திரே அஜவர்மண பௌத்ராய தசரதவர்மண புத்திராய ஸ்ரீ ராமச்சந்திர வர்மனே அஸ்மை வராய. இது திருக்கோவில்கள்ல திருக்கல்யாண உற்சவத்துல நீங்க சேவிச்சிருக்கலாம். அதாவது சூரிய வம்சத்திலே தோன்றியவரும் ரகு மகாராஜாவின் கொள்ளுப்பேரனும் அஜ மகாராஜாவின் பேரனும் தசரதனுடைய மகனுமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ற இந்த வரனுக்கு பொண்ணு தருகிறோம். அதான் சூரிய வம்சோத்பவாய ரகுவர்மனோ நப்திரே அஜவர்மண பௌத்ராய தசரதவர்மண புத்திராய ஸ்ரீ ராமச்சந்திராய அஸ்மை வராய என்று வசிஷ்டர் ராமனுடைய குல முன்னோர்களின் பெயர்களை எல்லாம் சொல்கிறார். அந்த பக்கம் ஜனகன், அவரே பெரிய வித்வான், அவரே தன் மகளுடைய அந்த குலம், அவர்கள் யார் குல முன்னோர்கள் என்று வம்ச பிரியாயாச்சதே ஜானக்யா ஜனகேன தேன கதிதா, ஜனக மகாராஜாவே சொல்றார். இதுவும் நீங்க திருக்கல்யாண உற்சவங்கள் கோவில்கள்ல சேவிக்கலாம். என்ன சொல்லுவான்னா, நிமி வம்சோத்பவாம், நிமி வம்சத்திலே உதித்தவள் தாயார் சீதா தேவி. நிமி வம்சோத்பவாம் ஸ்வர்ணரோம வர்மணோ நப்திரீம் ஹ்ரஸ்வரோம வர்மண பௌத்ரீம் சீரத்வஜ ஜனக மகாராஜவர்மண புத்ரீம் சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்வரூபிணீம் சீதாம் என்று நிமி வம்சத்திலே தோன்றியவளும் ஸ்வர்ணரோம வர்மாவின் கொள்ளுப்பேத்தியும் ஹ்ரஸ்வரோமர் என்பவருடைய பேத்தியும் சீரத்வஜ ஜனகனுடைய திருக்குமாரத்தையும் சாக்ஷாத் மகாலட்சுமியின் வடிவமுமான இந்த சீதாதேவி என்ற இந்த பெண்ணை தர்ம சம்ரக்ஷணார்த்தம் விரணீமகே தாஸ்யாமி தாஸ்யாமி, தர்ம சம்ரக்ஷணார்த்தம். இப்ப அவ திருக்கல்யாணம் பண்ணிக்கிறானா அவளுக்காக இல்ல, லோக க்ஷேமார்த்தம், தர்ம சம்ரக்ஷணார்த்தம், லோகம் நன்னா இருக்கணும், தர்மம் செழிக்கணுங்கிறதுக்காக இந்த திவ்ய தம்பதிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதுன்னு. அப்ப எவ்வளவு அழகான அனுபவம் நினைச்சு பாருங்க. அந்த முன்னோர்களை எல்லாம் ராமனும் நினைக்கிறான், சீதையும் நினைக்கிறாள். அற்புதமாக வசிஷ்டரும் ஜனகனும் இப்படி குல முன்னோர்களுடைய பெயரை எல்லாம் சொல்ல, தஸ்மின் விவாகோத்சவே, அந்த திருக்கல்யாண வைபவம் சீதா கல்யாணம் காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவா. இப்படிப்பட்ட சீதா கல்யாண மகோத்சவம் என்பது அற்புதமாக நடந்ததே ராமா ராமா.